கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நாம் ஞாபகத்தில் வைக்க வேண்டிய 4 முக்கியமான காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். கிறிஸ்தவனாக, அதாவது மெய் கிறிஸ்தவனாக வாழ்வது எப்படி என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதே சமயத்திலே மெய் கிறிஸ்தவர் அல்லாத ஒரு வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதையும் நாம் புரிந்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே மெய் கிறிஸ்தவனாய் வாழும் பொழுது எதிர்ப்புகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், ஏன் சில சமயங்களிலே மரணத்துக்கு சமீபமாய் காணப்படுகிற நிலைப்பாடுகள் கூட வந்து விடுகின்றன. இந்த சூழ்நிலையிலே நாம் நம்முடைய மனதிலே ஞாபகத்தில் வைக்க வேண்டிய 4 காரியங்களை சொல்கிறேன். அப்போஸ்தலனாகிய பேதுரு முதல் நிருபம், அதாவது 1 பேதுரு புஸ்தகத்திலே நீங்கள் 2ஆம் அதிகாரத்திலே 9 வாசிக்கிறேன். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்கள். அருமையானவர்களே, இந்த வேத வசனம் மிக முக்கியமான ஒரு வசனம். அப்போஸ்தலனாகிய பேதுரு கிறிஸ்தவர்களுடைய மனதில் வைத்து கொள்ள வேண்டிய 4 முக்கியமான காரியங்களை அவர் அங்கே எழுதுகிறார். முதலாவது என்ன? அங்கே 9வது வாக்கியம் சொல்கிறது, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஆங்கிலத்திலே a chosen race என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக அவர் நம்மை அழைத்திருக்கிறார். நீங்கள் சாதாரணமான மக்கள் அல்ல, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். நாம் திரளாய் ஜனங்களாய் இருப்பதினால் அல்ல, திறமை பெற்றவர்களாய் அல்ல, ஆசீர்வாதமாய் இருப்பதினால் அல்ல, அவர் நம்முடைய வாழ்க்கையிலே வெறுமையிலே இல்லாமையிலிருந்து நம்மை தெரிந்து கொண்டார் என்பதை வேதாமத்திலே வாசிக்க முடிகிறது. அதாவது அமெரிக்காவிலே பார்ப்பீர்கள் என்றால் அவருடைய கணக்கெடுப்பிலே 5 விதமான, அதாவது ரேசஸை பற்றி எழுதுகிறார்கள். ஒன்று ஒயிட், அதாவது வெள்ளைக்கார ஜனங்கள். 2வது அதாவது ஆப்பிரிக்கன் அமெரிக்கன், அதாவது ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்த அமெரிக்கர்கள். 2வது இந்தியாவை சார்ந்த அமெரிக்கர்கள், அமெரிக்கன் இந்தியன்ஸ். அது அடுத்ததாக ஏசியன், ஆசிய நாட்டு மக்கள். கடைசியாக பசிபிக் ஐலாண்டர்ஸ் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் நம்மை அவருடைய சொந்த ஜாதியாய் தெரிந்து கொண்டார், புது சந்ததியாய் நம்மை தெரிந்து கொண்டார். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்கள்! நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நம்மை முழுமையாக புதிய சந்ததியாக அவர் தெரிந்து கொண்டார். அருமையானவர்களே, இந்த நாட்களிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நானும் நீங்களும் யார்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்போமானால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஆபிரகாமை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். யாக்கோபை ஆண்டவர் வனாந்தரத்திலே தெரிந்து கொண்டார். கரவல் ஆடுகள் பின்னாலே சென்ற தாவீதை தெரிந்து கொண்டார். தமஸ்குவிலே சபைக்கு அவன் துன்பப்படுத்த சென்ற சவுலை அவர் தெரிந்து கொண்டார். ஏன் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஆண்டவரை விட்டு நாம் தூரமாய் போனோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9 சொல்கிறது, அந்தகாரத்தினின்று நம்மை அழைத்தார். எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்கள்! அந்தகாரத்திலிருந்து நம்மை அழைத்தார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன? அவர் நம்மை தெரிந்து கொண்டார். ஆனால் நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்முடைய கடமை என்னவென்றால் 9வது வாக்கியம் சொல்கிறது, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி, அதாவது ஆண்டவருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ண வேண்டும், அறிவிப்பதற்காகவே அவர் தெரிந்து கொண்டார். ஆகவே முதலாவது அவர் சொன்ன ஒரு காரியம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. 2வதாக நம்முடைய வாழ்க்கையிலே நாமெல்லாம் ராஜரிக ஆசாரிய கூட்டமாயிருக்கிறோம். அதாவது உண்மையாகவே பழைய ஏற்பாட்டிலே ஆசாரியர்கள் ஒரு சிலர் தான். அவர்கள் வழியாகத்தான் ஆராதனைக்கு ஆண்டவரிடத்திலே சேர முடியும்.
ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நானும் நீங்களும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே வழியாக நானும் நீங்களும் ஆண்டவரிடத்திலே சேரக்கூடிய அந்த சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அவர்கள் பலி செலுத்துவார்கள், சாக்ரிஃபைஸ். அது மிருகங்களுடைய பலியாகும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே புதிய ஏற்பாட்டிலே நம்முடைய பலி என்ன? நம்முடைய சரீரத்தையே அவருக்கு ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். ரோமர்கள் நிருபம் 12:1 சொல்கிறது. அப்படியானால் ஒரு ஆசாரியனுடைய கடமை என்ன? தேவனோடு சேரக்கூடிய அந்த வழியை, வாய்ப்பை பெற்றவன். இரண்டாவதாக அவருடைய வாழ்க்கையிலே பலிகளை செலுத்துகிறவன். நானும் நீங்களும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கவும் ஆண்டவரோடு பேசுவதற்குரிய சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ஆகவே முதலாவது சொன்னேன், யூ ஆர் எ பார்ட் ஆஃப் எ சூசன் ரேஸ் என்று சொன்னேன். இரண்டாவதாக யூ ஆர் எ பார்ட் ஆஃப் ராயல் பிரிஸ்ட்ஹுட் என்று சொன்னேன். மூன்றாவதாக இந்த 1 பேதுரு 2:9 வாக்கியத்திலே யூ ஆர் எ பார்ட் ஆஃப் எ ஹோலி நேஷன் என்று சொல்கிறேன். அருமையானவர்களே, நம்மை ஒரு சந்ததியாய் மாத்திரமல்ல, ஒரு ஆசாரிய கூட்டமாய் மாத்திரமல்ல, ஒரு பெரிய தேசமாக அழைத்தார். பாருங்கள், ஆபிரகாமை அழைத்தார், ஆனால் ஒரு இஸ்ரவேல் தேசத்தை அவர்கள் கொடுத்தார். இந்த அருமையான நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவருடைய நேஷன், அவருடைய அருமையான அந்த சொந்த ஜனம் என்றால் அதனுடைய பொருள் என்ன? ஹோலி நேஷன் என்றால் பொருள் என்ன? நமக்கு அங்கே குடியுரிமை இருக்கிறது, சிட்டிசன்ஷிப் இருக்கிறது. ஆகவே நம்முடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியது அல்ல. நம்முடைய ராஜ்யம் பரலோகத்துக்கு அடுத்தது. அதாவது கிங்டம் ஆஃப் காட், அதாவது அது கிங்டம் ஆஃப் எட்டர்னல் என்று கூட நாம் அழைக்கலாம். இந்த ராஜ்யமானது இடத்தின் அடிப்படையிலே, எல்லையின் அடிப்படையிலே அது அமையவில்லை. இந்த தேவனுடைய ராஜ்யம் என்பது பரிசுத்தம் என்கிற அந்த அளவுகோலாலே அது அழைக்கப்படுகிறது அல்லது அது உருவாக்கப்படுகிறது. அருமையானுடைய பரிசுத்தம் என்றால் என்ன? தேவனுக்கென்று நாம் பிரித்து வைக்கப்பட்டவர்களாக நம்மை ஆண்டவர் கருதுகிறார். அருமையானுள்ளே, நம்மை ஆண்டவர் பரிசுத்த ஜாதியாக, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியாக வைத்திருக்கிறார். அவர் ராஜரீக அங்கே கூட்டமாக வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஜாதி என்று சொன்னால் அது உண்மையாகவே ஒரு பரிசுத்தமான தேசமாக அழைத்திருக்கிறார். கடைசியாக நான் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? நம்முடைய வேத வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 பேதுரு 2:9 அவருக்கு சொந்தமான ஜனமாயிருக்கிறீர்கள். இதிலே ஆங்கில மொழிபெயர்ப்பிலே நம்முடைய வாழ்க்கையிலே, அதாவது யூ ஆர் எ பார்ட் ஆஃப் எ பீப்புள் ஃபார் காட்ஸ் ஓன் ப்ராப்பர்ட்டி என்று சொல்லலாம். ஆண்டவருக்கு சொந்தமான ஒரு உரிமையான ஒரு ஜனமாக, ஒரு பொருளாக, சொத்தாக நாம் காணப்படுகிறோம். அருமையானவர்களே, நாமெல்லாம் சாதாரணமானவர்கள் அல்ல, ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள். ஆகவே அவருக்கு சுதந்திரமானவர்கள். உங்களுடைய நிலத்தை யாராவது ஆக்கிரமிப்பார்களானால் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு கோபம் வருகிறது, எவ்வளவு போராடுகிறீர்கள், எவ்வளவு தூரம் அங்கே வழக்கு மன்றத்துக்கு தொடுத்து அது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் உங்கள் சுதந்திரத்தை நீங்கள் அதை பெற முயற்சிக்கிறீர்கள் அல்லவா? அதே போல ஆண்டவருடைய பார்வையிலே நானும் நீங்களும் அவருக்கு சொந்தமானவர்கள். அதாவது அவருடைய இரத்தத்தினாலும் அவருடைய நாமத்தினாலும் நம்மை விலைக்கிரயம் கொடுத்து அவர் மீட்டிருக்கிறார். அப்படியானால் நானும் நீங்களும் அவருடைய சுதந்திரமாக, சொத்தாக காணப்படுகிறோம். ஆகவேதான் ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் தன்னுடைய ஜனத்துக்காக அவர் யுத்தம் செய்கிறவராயிருக்கிறார். அவர் தன் ஜனத்தை அவர் பாதுகாக்கிறவராயிருக்கிறார். தன் ஜனத்தை வழிநடத்துகிறவராயிருக்கிறார். தன் ஜனத்தோடு போராடுகிற மக்களோடு அவர் யுத்தம் செய்கிறவராயிருக்கிறார். தன்னுடைய ஜனத்துக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி அவர்களை வழிநடத்துகிறார். போக்கிலும் வரத்திலும் அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்.
அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? தமிழிலே 1 பேதுரு 2:9 அந்த மொழிபெயர்ப்பு வித்தியாசமாக இருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்திலே அங்கே a chosen race என்றும், a royal priesthood என்றும், a holy nation என்றும், own possession அதாவது அவருடைய ப்ராப்பர்ட்டி என்றும் அங்கு சொல்லப்படுகிறது. எனக்கு பிரியமான என் சகோதர சகோதரிகளே, நானும் நீங்களும் அவருக்கு சொந்தமானவர்கள். ஆகவே தான் ஆண்டவர் தன்னுடைய முதல் வருகையிலே எனக்காக உங்களுக்காக தன்னையே அவர் சிலுவையிலே கொடுத்து மடிந்தார். பரமேறி பரலோகத்துக்கு சென்றார். போகும்போது சொன்னார், உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிவிட்டு உங்களை என்னோடு இருக்கும்படியாக அழைத்து கொள்ள வருவேன் என்றார். அதுதான் 2வது வருகையாகும். அருமையானவர்களே, ஆண்டவர் தனக்கு சொந்த மாணவர்களை, சொந்தங்களை அவர் தம்மோடு அழைத்து செல்ல 2வது முறையாக இந்த பூமியை சந்திக்க வருவார். அடிக்கடி உங்கள் உள்ளங்களிலே ஒரு எண்ணம் வருகிறது, நான் சாதாரணமானவன், நான் ஒதுக்கப்பட்டவன், நான் கைவிடப்பட்டவன், நான் எதற்கும் திறமை இல்லாதவன், இந்த வாழ்க்கையிலே வாழ எனக்கு நம்பிக்கை இல்லாதவன், எங்கு போனாலும் கதவுகள் அடைத்திருக்கிறது, 4 பக்கமும் கதவு அடைக்கப்பட்ட ஒரு சிறை கைதி போல இருக்கிறேன், நான் எதை தொட்டாலும் அங்கு ஆசீர்வாதம் இல்லை, எல்லாமே உடைந்து அது நொறுங்கி போகிறது, நான் ஒரு ஆசீர்வாதம் இல்லாத ஒரு மனிதன், சபிக்கப்பட்ட மனிதன், என் வாழ்க்கையிலே நடப்பதெல்லாம் துன்பங்கள், துயரங்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களுக்கு தன் வார்த்தையை சொல்கிறார். தமிழ் வேதாமத்திலே சொந்த ஜனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே நீங்கள் அவருக்கு சொந்தமான அங்கே சொத்து போல கருதுகிறார். எனக்கு பிரியமான என் சகோதர சகோதரிகளே, எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்கள். இந்த 4 காரியங்களையும் என்னுடைய துன்பங்கள் வரும்போது, துயரங்கள் வரும்போது, என் வாழ்க்கை முழுவதும் கார்மேகங்களினாலே சூழப்படும்போது, நான் கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நடக்கும் பொழுது, நான் வியாதியின் சூழ்நிலையிலே நான் நொந்து போய் இருக்கும் பொழுது, எல்லா மனிதர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பும் பொழுது, என் வாழ்க்கையிலே வெறுமையை நான் சந்திக்கும் போதெல்லாம் ஆவியானவர் இந்த 4 காரியங்களை எனக்குள் ஞாபகப்படுத்தி என்னை உற்சாகப்படுத்துகிறார். அதனாலே அந்த அனுபவங்களை, இருள் நிறைந்த அனுபவங்களை நான் கடந்து வரக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறேன். ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நீங்கள் மறந்து போன 4 காரியங்கள் உண்டு. ஒன்று, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி, சாதாரண சந்ததி அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி. ஒருவேளை சமுதாயத்தின் அடிமட்டத்தில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற ஒரு வார்த்தை என்ன? நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லும் பொழுதே நமக்கு தைரியம் வருகிறது, நம்பிக்கை வருகிறது, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் வருகிறது, நான் மதில்களை தாண்டுவேன் என்று சொல்லுகிற அந்த உணர்வு வருகிறதே. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்கள். தாவீது ஒருவேளை கோலியாத்துக்கு முன்பாக நிற்கும்போது இந்த எண்ணத்தோடு அவன் போயிருப்பானோ என்று எனக்கு எண்ணம் வருகிறது. அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, நாம் ஆசாரிய கூட்டம். பழைய ஏற்பாட்டிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு கோத்திரம்தான் ஆசாரிய கோத்திரமாக இருந்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே என்னையும் உங்களையும் ராஜாக்களும் ஆசாரிகளுமாக்கினார். ஏனென்றால் அந்த ஆண்டவருடைய தேவாலயத்திலே திரைச்செயலை கிழிக்கப்பட்டு விட்டது. இனி நாம் துணிந்து ஆண்டவருடைய சமூகத்திலே பயபக்தியோடு அப்பா பிதாவே என்கிற உறவிலே அந்த திரையை கடந்து அந்த மகா புண்ணிய ஸ்தலத்துக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். நானும் நீங்களும் சாதாரணமானவர்கள் அல்ல, ஒரு மகா பெரிய உன்னதமான பரலோகத்தினுடைய பிரிட்ஜியா இருக்கிறோம். பிரிட்ஜியா இருப்பதினாலே, சிட்டிசன்ஷிப் இருப்பதினாலே நமக்கு உரிமை உண்டு, ஸ்லாக்கியங்கள் உண்டு, கடமைகள் உண்டு. அது மாத்திரமல்ல, நாமெல்லாம் அவருக்கு சொத்தாக காணப்படுகிறோம். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்கள். நம்மை அவர் தன்னுடைய சுதந்திரமாக, சொத்தாக, அவர் உரிமையாக வைத்திருக்கிறார். அருமையானவர்களே,
இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே திடப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் பரிசுத்தமான தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி. அங்கே மகா ராஜரிய ஆசாரிய கூட்டம், ஒரு உன்னதமான பரிசுத்தமான தேசத்தின் மக்கள். நீங்களெல்லாம் அவருக்கு சொந்தமானவர்கள். கண்களை மூடி அர்ப்பணம் செய்து ஜெபிப்போம். ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் ஞாபகத்தில் வைக்க வேண்டிய இந்த 4 காரியங்களை ஞாபகத்தில் வைத்து அதை திடப்படுத்தி ஓடுவதற்கு பலந்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.